வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் யூடியூப் சேனலை நாராயணன் என்பவர் வந்து சுமார் 8 சென்ட் நிலத்தை பொதுப்பாதைக்காகவே வாங்கி மீனாட்சி சுந்தரம் என்பவர் தனது தாயின் பெயரில் பட்டாவை வந்து போலியாக 3 ஆர்டிஓக்கள் 3 தாசில்தார்களுக்கு மேல இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னாக்கா திருமதி பொன்முடி அவர்கள் ஆர்டிஓ மேட்டூர் ஆர்டிஓ பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாங்க, இது ஒரு கோர்ட் ஆர்டர், இது ஒரு கோர்ட் ஆர்டர், 2 கோர்ட் ஆர்டரையும் வந்து இதில் சட்ட சரியில்லை. மனதாரையோ அல்லது அந்த பகுதி மக்களையோ எந்த வகையிலையும் ப்ரொவோக் பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க த்ரெட்டன் பண்ணி இந்த ரோடை பயன்படுத்தணும்னாக்க 70 லட்சம் ரூபாய் பணம் கொடு, இவ்வளோ நிலம் போகுது, இங்கே சதுரடியாக ஏற போகுதுன்னு சொல்லி கணக்கு போட்டு ஆர்டிஓ பொன்மணி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க உண்மையிலே ஜனநாயகத்தை, சட்டத்தை, மாவட்ட நிர்வாகத்தை, ஏன் ஆட்சி அதிகாரத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அவல நிலையாக இருக்கிறது. வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் பொழுதுபோக்குக்காக எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு கண்டென்ட்டையும் நாங்கள் பேசுறதில்லை. சமூக பிரச்சனைகளை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். யாரையும் அம்பலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. மீண்டும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் அதை புறக்கணிக்கும் போதோ அல்லது பொதுமக்களை அவமானப்படுத்தும் போதோ, பொதுமக்களை இன்னல்களுக்குள்ளாக்கும் போதோ அல்லது பொதுமக்களிடம் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர்களை அலைக்கழிக்கும் போதோ, தீர்வு தராமல் புறக்கணிக்கும் போதோ மட்டுமே எங்கள் கவனத்துக்கு வந்தால் அதை நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம். அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் சேலத்தாங்காடுங்கிற ஒரு பகுதி கமலாபுரம் கிராமத்துக்கு உட்பட்டது. 43 விவசாய கிராமம். அந்த கிராமத்தில் பொது பாதை வேண்டி சுமார் வந்து ஒரு 60-70 குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த 85 சென்ட் நிலத்தில் வாழக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறாங்க. அந்த நிலத்துக்கு பொது பாதைங்கிறது ஆரம்பத்திலிருந்தே வந்து எல்லாருமே வழிவிட்டு தான் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. ரொம்ப காலமாக பொது பாதையாக பயன்பட்டுருக்குது. இது போக பின்னால் பிரச்சனை கூடாதுங்கிறதுக்காக அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நாராயணன் என்பவர் வந்து சுமார் 8 சென்ட் நிலத்தை பொதுப்பாதைக்காகவே வாங்கி பதிவு செய்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சுமார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யூடியூப் சேனலில் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலையும் போராட்டம் செஞ்சுட்டு வரோம். நீதிமன்றத்தையும் நாடி நாங்கள் வந்து தீர்வை நோக்கி பயணிச்சுட்டு வரோம். அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வே நம்பர் 48 5A 1B அப்படிங்கிற அந்த சப்டிவிஷன் வந்து 48 5A 1 அப்படிங்கிற நிலத்தில் வந்து அந்த சப்டிவிஷன் பண்ணப்பட்ட 1B அப்படிங்கிறது போலியாக ஓமலூர் ஆதிதிராவிட நலத்துறையில் வருவாய் ஆய்வாளராக ஆரைன்னு சொல்கிறாங்க வேலை செய்யக்கூடிய மீனாட்சி சுந்தரம் என்பவர் தனது தாயின் பெயரில் பட்டாவை வந்து போலியாக உட்பிரிவு செய்து அதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் வந்து அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். அவர் தயார் செய்த ஆவணங்களுக்கு ஏற்றவாறு பட்டா, அந்த சிட்டா, அடங்கல் உட்பட எல்லா கிராம கணக்குகளையும் திருத்திருக்கிறார், கிராம வரைபடம் உட்பட. இதற்காக விஓஓ அசிஸ்டண்ட்டு, விஓஓ பேர் தேவராஜ்னு நினைக்கிறேன், அப்புறம் தோல்கார செல்வன் சொல்கிறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டு அப்போ இருந்தவர், இப்போ பொறுப்பில் இல்லை. இருந்தாலும் இவங்க உட்பட தாசில்தார் கணேசன், இன்னும் ஒரு சில பேருடைய பேர்லாம் இப்போ நாங்கள் வந்து தீவிரமாக இன்னொரு 1 மாதத்துக்குள்ளாகவே அநேகமாக எக்ஸாக்டாக யாரெல்லாம் வந்து இந்த மோசடியில் ஆரை மீனாட்சி சுந்தரத்துக்கு துணை போயிருக்கிறாங்கங்கிற விஷயத்தை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக திரட்டி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறையினருக்கும் பாதிக்கப்பட்டவர் சார்பாக மனுவாக, சமூக ஆர்வலராக என் சார்பாகவும் மனுவாக முன்வைக்க இருக்கிறோம்.
அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், ஏற்கனவே இந்த போலி ஆவணங்கள் உருவாக்கம், அரசு நில ஆக்கிரமிப்பு, இது போன்ற விஷயங்களை வந்து களையணும், இதுக்கு தீர்வு தரணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த பகுதியை சேர்ந்த கலைவாணி என்பவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி ஒரு நீதி பேராணை வந்து உத்தரவு பெற்றார். அது இன்று வரை நிலுவையில் இருக்கிறது. அதன் மீது விசாரணை என்ற பெயரில் வட்டாட்சியர் அலுவலகம், மேட்டூர் வந்து கோட்டாட்சியர் அலுவலகம், இந்த 2 ஆஃபீஸும் வந்து லெட்டர்ஸ் இப்படி போகும் வரும் தபாலே தவிர அது தீர்வு காணப்படலை. அது என்னமோ தெரியல. இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஆர்டிஓக்கள் வந்து வீர் பிரதாப் சிங்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் தணிகாசலம்னு ஒருத்தர், அதன் பிறகு இப்போ வந்து பொன்மணிங்கிற ஆர்டிஓ, 3 ஆர்டிஓ. இன்னும் எத்தனை ஆர்டிஓக்களை இது வந்து சந்திக்க போகுதுன்னு தெரியல. வட்டாட்சியர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வட்டாட்சியர் வல்லபணியப்பன், கடைசியாக ரவிக்குமார், இப்போ இருக்கிற ஒரு பேர் தெரியல. ஏன்னா இன்னைக்கு விசாரணை அவர் தலைமையில் நடக்கலை. வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையான முறையில் இருதரப்பினரையும் கூப்பிட்டு 2 பேர்த்துடைய ஆவணங்களையும் அசல் ஆவணங்களையும் பரிசீலனை செய்து இது வந்து ஒரு தினங்களில் முடிக்க வேண்டிய இந்த பிரச்சனையை அங்கே வரக்கூடிய வட்டாட்சியர்களும் தொடர்ந்து ஆதரவு. ஒரு வட்டாட்சியர் அவருக்கு ஆதரவு தெரிவித்தா பரவாயில்ல, நம்ம வந்து அது யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் அல்லது ஏதோ கவனக்குறைவாக நடந்துச்சு சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஓமலூரில் வட்டாட்சியராக பணியமர்த்தக்கூடிய அத்தனை வட்டாட்சியர்களும் ஆர்ஐ மீனாட்சி சுந்தரத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மேட்டூர் சாராட்சியர் பொறுப்பு இருக்கக்கூடிய வந்து அத்தனை ஆர்டிஓக்களும் ஆர்ஐ மீனாட்சி சுந்தரத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகாரை நேர்மையான முறையில் வந்து விசாரிக்கக்கூடிய வட்டாட்சியர்களையும் கோட்டாட்சியர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம், மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு திருமதி பொன்முடி அவர்கள், ஆர்டிஓ மேட்டூர் ஆர்டிஓ பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இன்னைக்கு நாங்கள் அந்த மனுதாரருக்கும் எதிர்மனுதாரர்களுக்கும் வந்து சம்மன் வைக்கப்பட்டு மேட்டூர் ஆர்டிஓ வந்து இன்னைக்கு ஓமலூர் தாசில்தார் ஆஃபீஸில் விசாரணையை கண்டக்ட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லி தோல்கார செல்வத்தின் மூலமாக 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் போய் மனு வந்து கொடுத்துருக்குறாங்க. எனிவே வாங்கிக்கங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் போஸ்டர்லேயே வருது. 2 நாளாக விசாரணையை கண்டக்ட் பண்ணுறாங்க. நாம் நேர்மையாக அதை பற்றி கவலையே கிடையாது. விசாரணை அட்டன் பண்ணுறதுக்காக காலைல 10 மணிக்கு போனால் சுமார் 12 மணி அளவில் விசாரணை வந்து துவங்கப்பட்டது. எங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவன் சார்பாக முன்வைக்கக்கூடிய ஒரு 4-5 முக்கியமான ஆவணங்களையும், இதுக்கு முன்னே எடுத்த முயற்சிகள், இது ஒரு கோர்ட் ஆர்டர், இது ஒரு கோர்ட் ஆர்டர், 2 கோர்ட் ஆர்டரையும் வந்து இவங்க சட்ட செய்யலை. கோர்ட் ஆர்டர் வந்து இவங்க எச்சராஜா பேசுகிற மாதிரி பார்க்குறாங்க, நீதிமன்றத்தை வந்து அப்படி தான் அவங்க பார்க்குறாங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஸோ நாங்கள் உள்ளே போன உடனே போன முறை ஆர்டிஓ தணிகாசலம் விசாரணையே துவங்கலை, என்ன வெளியேற்றினார், நான் போனால் தான் விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது தனி கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்களை பார்க்கவே அனுமதிக்கல வீர் பிரதாப் சிங். தொடர்ந்து நாங்கள் அவரை வீர் பிரதாப் சிங்கை கண்டிச்சு கூட இதே யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறோம். வீர் பிரதாப் சிங்லாம் நீங்களாம் உங்கள் பேரை மாற்றிக்கிங்க அப்படின்னா சொல்லி நாங்கள் வந்து கடுமையாக பேசியிருக்கோம். காரணம், பாதிக்கப்பட்ட மனதாரை தவிர யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களையும் கூப்பிட்டு மிரட்டி இருதரப்பு விசாரணைங்கிற பேரில் வந்து எதிர்மனுதாரர்களை கூப்பிடாம அவங்க ஆவணங்களை பரிசீலனை பண்ணாமல் தொடர்ச்சியாக 3 பேர் இப்போ வந்து ஆர்டிஓ பொன்முனியமும் அதே தான் பண்ணாங்க. எதிர்த்தரப்பு ஆவணங்களை வாங்கி பார்க்க பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்க இவர்களுக்கு துணிவு வரவில்லை என்பது சொல்வதற்கே வெக்கக்கேடாக இருக்கிறது. ஒரு ஆர்டிஓவை எவ்வளோ மதிக்கிறாங்க. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு போய் பார்க்கணுன்னாலும் கூட இப்போ இருக்கிற பொன்முனி அம்மா வந்து நீங்கள் வக்காலத்து தாக்கல் பண்ணிக்கிறீங்களா விசாரணையில் நீங்கள் ஆஜராகிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு விசாரணையில் யாரையும் அனுமதிக்கலை, மனுதாரர் மட்டும்தான். விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அந்த மனுதாரர் கலைவாணியும் அவங்க கணவரும் வந்து அது சம்மந்தமாக 2 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. இந்த பேட்டியில் நான் இணைக்கிறேன், உங்கள் கவனத்துக்கு விடுறேன். இதில் இந்த மனுதாரரையோ அல்லது அந்த பகுதி மக்களையோ எந்த வகையிலையும் ப்ரொவோக் பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ஐ மீனாட்சி சுந்தரம் சொந்தம் கொண்டாடுகிற அந்த நிலம் பஞ்சாயத்தில் ஒப்படைக்கப்பட்டாகிவிட்டது. அது தார் சாலை போடணும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யார்? மீனாட்சி சுந்தரம் எதிர்த்திருக்கிறார். அப்போ மீனாட்சி சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி பார்த்தாக்கா மீனாட்சி சுந்தரத்துக்கு துணையாக நின்ற தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓ இவர்கள் எல்லோர் மீதும் வந்து போலி ஆவணம் புனைந்ததற்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான வந்து குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு புகார் மனுவை இவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய வட்டாட்சியர்களும் ஆர்டிஓக்களும் அவர்களை காப்பாற்றுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. அப்போ இந்த விசாரணைக்கு பிறகு இதுக்கு மேலே இது இந்த கோணத்தில் மட்டுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். பொதுப்பாதையை மட்டும் வேணும். ஏன்னா பொதுப்பாதையை அவங்க கொடுத்தா தீரணும். பிகாஸ்
அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் ஆல்ரெடி சப்மிட்டட் இந்த கோர்ட் அண்ட் ஆல்சோ தாசில்தார் அண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் கூட இருக்குது. அதனால் இனிவரும் காலங்களில் இன்றைக்கி நடந்த இந்த விசாரணை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி விசாரணைக்கு அனுமதிக்கலை, என்ன அனுமதிக்கலை. நான் வெளியில் இருந்தேன். விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு பியூன்ட்ட சொல்லி மனுதாரர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நான் கூட பார்க்கணும்னு சொல்லலை. ஆனால் பியூவை போய் கன்வே பண்ண உடனே வக்காலத்து ஏதாவது தாக்கல் பண்ணிக்கிறாங்களா, அப்படி இருந்தாக்கா அட்வொகேட்டாக இருந்தாக்கா உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், மனுதாரராக வந்து நேரடியாக ஒரு டவுட் கேட்குறாரு, நீங்கள் கூப்பிட்டு 5 நிமிஷம் பேசி வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க. ஆர்டிஓ பொன்முனி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலத்தில் வந்து பொதுப்பாதையில் வந்து மீனாட்சி சுந்தரத்துக்கு பங்கு இருக்குது, அவங்க பேரில் பட்டா இருக்குது, அதனால் மீனாட்சி சுந்தரத்துக்கு நீங்கள் போய் பேசி எழுதி வாங்கி காசு கொடுத்து எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பார்த்து ரோடு போட்டுங்க அப்படிங்கிறாங்க. சுமார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அதே பகுதியை சேர்ந்த விஜயலட்சுமிங்கிறவரை ஒரு மரம் மில்லை காலி பண்ணி அந்த ரோட்டை பயன்படுத்த விடாமல் தடுத்து ஒரு 90% மாற்றத்தினால இருந்த ஒரு பொண்ணு அவங்கள த்ரெட்டன் பண்ணி இந்த ரோடை பயன்படுத்தணும்னாக்க 70 லட்சம் ரூபா பணம் கொடு, இவ்வளோ நிலம் போகுது, இங்கே சவரடியா ஏறம் போகுதுன்னு சொல்லி கணக்கு போட்டு த்ரெட்டன் பண்ண புகார் இருக்குது ஓமலூர் காவல் நிலையத்தில் மீனாட்சி சுந்தரத்து மீது. 1.5 வருஷத்துக்கு முன்னே அந்த புறம்போக்கு நிலத்தை, அதாவது அரசு நிலத்தையும் இந்த கலைவாணியினுடைய கலைவாணிக்கு சொந்தமாக வந்து செட்டில்மெண்ட் டீடு மூலமாக வந்து பாத்தியப்பட்ட நிலத்தையும் ஒரு சேரை வந்து ஆக்கிரமித்து விற்பனை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் மீனாட்சி சுந்தரம். என்னை வரைக்கும் அவர் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவான நிலையில் தான் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆர்டிஓ பொன்முனி அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் பட்டா அவர் பேர் இருக்குது. நான் கேட்குறேன், ஆர்டிஓ பொன்முனி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் மனுதாரர் கலைவாணி அவர் ஒப்படைச்ச நிலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி பஞ்சாயத்து லெட்டர் கொடுத்துருக்குது, அதை நீங்க வாங்கி பார்த்தீங்களா? பஞ்சாயத்தின் பேர்ல கிரயம் செய்யப்பட்டு அந்த 48ல் 5A1Bங்கிற நிலம் பஞ்சாயத்துக்கு கிரயம் செய்யப்பட்டு அது பஞ்சாயத்துக்கிட்ட தான் இருக்குதுங்கிற லெட்டரை வந்து பஞ்சாயத்து தலைவர் கொடுத்துருக்கிறாரு, அதை ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கிறேன்னு, அதை நீங்க பார்த்தீங்களா? அதை பார்த்ததுக்கு பிறகும் அந்த நிலம் மீனாட்சி சுந்தரத்துக்கு தான் சொந்தம்னு சொல்லி எப்படி உங்களால் சொல்ல முடியுது? எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் நீங்க அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லுவீங்க? இதில் வேற அவங்க கிட்டே போய் நீங்க நிலத்தை காசு கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லி நிலத்தை பஞ்சாயத்துக்கு தானம் கொடுத்தவங்க கிட்டே நீங்க சொல்லிக்கிறீங்களே, இது எந்த வகையில சரி? எந்த சட்டத்தின்படி சரி? இது என்ன உங்களுக்கு தனிச்சட்டமா? இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்படாதீங்களா? நீங்க முப்பெரும் குற்றவியல் சட்டத்துக்கு நீங்க அடங்க மாட்டீங்களா? அது கட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? நீங்க எந்த அடிப்படையில மீனாட்சி சுந்தரத்துக்கு இந்த பட்டா சொந்தம்? மனுதாரர் கலைவாணி உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? சரி பரவாயில்ல, நீங்க அவருக்கு சொந்தம்னு சொல்லிட்டீங்கல்ல, அவர் உரிமை கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்க நேர்மையா விசாரணை பண்ணீங்கன்னாக்கா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கலாமே. இந்த டாக்குமெண்ட் கூப்பிட்டு எங்களையும் கூட வரைக்கும் கூப்பிட்டுருக்கலாம். சார் அவங்க விவரம் தெரியாம பேசுறாங்க, நீங்க விவரம் தெரிஞ்சாலும் நீங்க வாங்க, இந்த பாருங்க இவங்க வந்து இது 1947 வாங்கிட்டாங்க, 45 வாங்கிட்டாங்க, இவங்க வந்து அது தெரியாம வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து விண்ணப்பம் போட்டிருக்காங்க, அதனாலதான் அது வந்து பட்டா மாறுதல் நடக்கல சொல்லிக்கலாமா மேடம்? நீங்க 1932 வாங்கிட்டாங்க, பிரிட்டிஷ் டாக்குமெண்ட் சொல்லிக்கலாம் மேடம். நீங்க கம்முன்னு போயிருக்கணும். நாங்க அந்த விவரம் தெரியாத அப்பாவி மக்களை மனுதாரா நீங்க உள்ள அனுபவிச்சு கூப்பிட்டு ஒன்று ஏதாவது ஆர்டிஓ மிரட்டுறார், வீர்பிரதாப் சிங் மிரட்டினார். ஆர்டிஓ தனிகாசலம் அந்த மனுவை ஹைகோர்ட்டாவது எச்சராஜா சொன்ன மாதிரி அப்படியே கொண்டு வந்து திரும்ப தாசில்தாருக்கு அனுப்புறார். ஹைகோர்ட் உத்தரவு போடுது, இதன் மீது விசாரணை நடத்தி 8 வாரங்களுக்கும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த மனுவை தனிகாசலம் அவர்கள் என்ன பண்றாரு, திரும்பவும் நான் விசாரணை பண்ண மாட்டேன், ஹைகோர்ட் சொன்னா நான் பண்ணுமா, தாசில்தார் ரவிக்குமார் பண்ணிட்டேன்னு சொல்லி ரவிக்குமார் அனுப்புறாரு. ரவிக்குமார் விசாரிச்சு ஒரு அறிக்கை அனுப்புறாரு. அந்த அறிக்கையில நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் கேட்டேன், இந்த திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அடிப்படை ஆவணம் என்ன, அந்த ஒரு ஆவணத்தை கொடுங்க, மனுதாரருக்கு கொடுங்க. திரும்ப திரும்ப நாங்க கேட்கிறோம், நீங்க மீனாட்சி சுந்தரத்துக்கு தான் அந்த நிலம் சொந்தம், அவர் யாருக்காவது விற்பாரு, அந்த பொதுப்பாதையை பட்டா போட்டது செல்லும், அந்த பட்டா போட்டதுக்கு வந்து ஆதரவா இருந்து அறிக்கை கொடுத்த வியோ ஆர்ஐ தாசில்தார் அத்தனை பேர் பண்ணது சரிதான் அப்படின்னு நீங்க வாதம் பண்றீங்கல்ல, அது செல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் சொல்வதை அப்படியே சட்டமாக அப்படியே ஆணையாக எடுத்துக்கொண்டு போக முடியாது. இதை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். நீங்க சொல்லுங்க, மீனாட்சி சுந்தரத்துக்கு தான் இந்த நிலம் சொந்தம்ங்கிறதுக்கான என்ன ஆவணத்தை உயர்நீதிமன்றத்தில் நீங்க சமர்ப்பிக்க போறீங்கிறத நாங்க பார்க்கத்தான் போறோம். இந்த போராட்டம் ஓய போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் சமயங்களில் விரைவில் இதுமே இது நீடிக்காது. இனிமே அடுத்த ஆர்டிஓல அது சப்போர்ட் பண்ணாலுமே கூட நாங்கள் விட போறதில்ல. மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட நாங்கள் அப்பீல் பண்ண போறோம். இன்னைக்கு நடந்த விசாரணை இன்னைக்கு 15 நவம்பர் 2024 மேட்டூர் வட்டாட்சியர் ஆபீஸ்ல வந்து தாசர் ஆபீஸ்ல ஆர்டிஓ பொன்முனி தலைமையில் நடந்த அந்த விசாரணை
அதை வந்து மனுதாரர் ஏற்றுக்கல, அதை இந்த பெட்டியில கொடுத்துருக்குறாங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர் அப்பீல் பண்ண போறாங்க. நேர்மையான ஒரு ஆர்டிஓ தலைமையில இருதரப்பையும் வந்து இருதரப்பு ஆவணங்களையும் பரிசீலனை செய்வதற்கோ, இருதரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை அசல் ஆவணங்களை எடுத்து வைப்பதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ உடன் ஒருவரை அனுமதித்து ஒரு பீஸ் மீட்டிங்க, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அல்லது எங்களுக்கு பொதுப்பாதை அமைப்பதற்கு நீங்கள் நியாயமான காரணங்களோடு அசல் ஆவணங்களை முன்வைத்து நீங்கள் பொதுப்பாதையை நாங்கள் கேட்கறதுக்கு உரிமை இல்லைங்கிறத நீங்க சொல்லணும். ஏன்னா பொதுப்பாதையே இருந்தாலும் கூட பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் இருக்கும்போது அங்கே பொதுப்பாதை வந்து பட்டா காலத்திலும் கூட வழங்கலாம் என்று பல்வேறு தீர்ப்புகள் சொல்லும் போது இங்கே அது பொதுப்பாதையாகவே காலங்காலமாக இருக்கிறது. அதுவும் பட்டா நிலம், பொதுப்பாதைக்காக வாங்கப்பட்ட ஒரு பட்டா நிலத்தை ஒரு அரசு ஊழியர் சொந்தம் கொண்டாடுகிறார். அதுக்கு வந்து அவர் உருவாக்கின அத்தனை ஆவணங்களும் சரின்னு சொல்லி ஆர்டிஓ வரைக்கும் சொல்றது உண்மையிலேயே ஜனநாயகத்தை, சட்டத்தை, மாவட்ட நிர்வாகத்தை, ஏன் ஆட்சி அதிகாரத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அவல நிலையாக இருக்கிறது. இதை நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் கொண்டு செல்வோம். மாவட்ட ஆட்சியர் இதன் மீது நேர்மையாக நடவடிக்கை எடுப்பார். அந்த இருதரப்பு ஆவணங்களையும் பரிசீலனை செய்வதற்கோ இருதரப்பிலையும் வந்து தங்களது நியாயத்தை முன்வைப்பதற்கும் அவகாசம் கொடுத்து இதற்கான வந்து அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்த பிறகு இறுதி உத்தரவை பிறப்பிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கிறோம். அவர் கவனத்துக்கு போகும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கவனத்துக்கும் மாவட்ட நிர்வாக கவனத்துக்கும் கொண்டு செல்லும் வகையில் தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இதன் களத்தில் இறங்கி இந்த தவறுகளுக்கு யார் துணை போனார்கள் என்பதை துல்லியமாக கண்டறிந்து ஆதாரப்பூர்வமாக அவர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்வதற்கு புகார் அளிக்கப்படும் பாதிக்கப்பட்டவர் சார்பாக. நன்றி. ஜெய்பீம். வாங்க, விசாரணைக்கு போனீங்கல்ல, என்ன கேட்டாங்க ஆர்டிஓ? மேட்டூர் ஆர்டிஓ தாசில்தார் ஆஃபீஸ் வந்துட்டாங்க ஓமலூர். விசாரணைக்கு போனீங்களா உள்ள? எங்களை அலோவ் பண்ணல, வேறு யாரும் அலோவ் பண்ணல இல்லையா? 2 பேர் மட்டும் என்ன எப்படி விசாரிச்சாங்க? நம்ம ஊருக்கு ரோட்டுக்கு தான் நம்ம போடணும், ஊருக்கு போகிற பொதுப்பாதை மாற்றி கொடுக்க சொல்லி கோர்ட்டில் போடணும். கோர்ட்லேருந்து பொதுப்பாதை மாற்றி கொடுக்க சொல்லி தீர்ப்பு வந்துருந்துச்சு. அதை வந்து கொண்டாந்து வட்டாட்சியர்கிட்ட கொடுத்தோம். அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவங்ககிட்ட ரெக்கார்டெலாம் வாங்கி பார்க்கல. விசாரிச்சது யார்? ஆர்டிஓ. மேட்டூர் ஆர்டிஓ விசாரிச்சார். நடந்தது ஓமலூர் தாலுகா ஆஃபீஸில் நடந்தது. சரி, உங்ககிட்ட பத்திரம் பட்டாலாம் இருக்குதுல்ல? யார்கிட்டையும் எந்த இதுவுமே கேட்கலைங்க. சரி, அந்த எதுவுமே பார்க்கல. அவர் எங்கள் பத்திரத்தை வாங்கி பார்க்கல, அவங்க பத்திரத்தை வாங்கி பார்க்கல. நாங்கள் 8 சேர்ந்து தரத்துக்காக வாங்கிக்கிறோம் கத்திட்டு கிடக்குறோம். சரி, ஊருக்கு போகிற பாதையே பொதுப்பாதையாக அறிவிச்சு எங்களுக்கு ரோடு போட்டுன்னு கேட்குறோம். சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்க சுசிலானுடைய பட்டா முன்னாடி வருதுங்கிறாங்க. அது பத்திரம் கேட்டால் அது பத்திரம் இல்லை, பத்திரம் எதுவுமே இல்லை. எப்படி சுசிலா வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் போய் விளக்கத்தை சொல்லாமல் அவங்க பாட்டில் அவங்க கையெழுத்து வாங்க, அது வாங்க, அங்கே போய் பாருங்க. என்னதான் சொல்கிறாங்க அவங்க வந்து பாருங்க. அவங்ககிட்ட பட்டா நிலம் எழுதி வாங்கிட்டு வீடியோ போய் பார்த்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் நம்ம வந்து இப்போ யாருக்கு சொந்தங்கிறாங்க அந்த நிலத்தை? அவங்க சுசீலாவுக்கு சொந்தன்றாங்க. அப்படியா? அதனால சுசீலாகிட்ட போய் நீங்கள் வந்து எழுதி வாங்கிட்டு இருக்குங்க. எழுதி வாங்கிட்டு அவங்ககிட்ட பத்திரம் இருக்குதான்னு கேட்டிங்களா சுசீலாவுக்கு? அதுக்கு அது கேட்டால் அது அந்த வேலை கண்டுக்கவே இல்லை, எதுவும் கண்டுக்கல. ரைட், பத்திரத்தையும் கேட்கல, எங்கள் பத்திரத்தையும் கேட்கல, அவங்க பத்திரத்தை கேட்குறோம். அந்த பத்திரம் அந்த பட்டா பண்ண பத்திரத்தை யார்கிட்ட வாங்கினாங்க சுசீலா கேளுங்கன்னா அது. அப்போ மேட்டூர் ஆடியோ விசாரணைங்கிறது நேர்மையாக இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை இல்லை இல்லை, கரெக்டாக இல்லை. இப்போ ரிக்கார்டு வாங்கி பார்க்க மாட்டேங்குது. அசல் பத்திரம் எதுவும் செக் பண்ணி தான் ரோடு கேட்குறோம். நம்ம ஊர் சொந்தத்துக்குலாம் நம்ம கேட்கல. கலைவாணிக்கோ சுப்பிரமணிக்கோ வேறு யாருக்கும் கேட்கல. ஊர் அந்தாண்டு 50-60 வீடு இருக்குது. ஊருக்காக பாதையை பொதுப்பாதையை அறிவிச்சு ரோடு போட்டு கொடுத்து சொல்கிறோம். பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்தாச்சு. அதை எதுவுமே எந்த என்கொயரியில் விசாரணையும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்?